கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்கள் பரம்பரையா நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்றோம். சில பேர் புதுசா கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இவர்கள் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவ நம்ம எதற்காக நம்ம தேடுறோம்னு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு, இல்ல என்னுடைய வேலைக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய பிசினஸ்க்காக, இல்லன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய ஊழியங்களுக்காக தேடுவாங்க. சில பேர் புதுசா வர்றவங்க நெறைய பேர் அவங்களுடைய வியாதிகளுக்காக, எங்களுக்கு நெறையா பிரச்சனைகள் இருக்கு. குடும்பத்தில ஒரு ஐக்கியம் இல்ல, ஒரு சமாதானம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, தங்களை மையமாக வைத்து எங்களுக்கு ஒண்ணு கிடைக்குங்கிற மாரி இயேசு கிறிஸ்துவிட்ட வருவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ நெறைய பேர் ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு விசுவாசத்தினால அவங்களுக்கு அந்த காரியங்கள் நடக்கும். ஆனாலும் இயேசுவை இந்த வழியா நாங்க ஏற்றுக்கொண்டோம்னா, நம்முடைய சுபாவ மாற்றம் இருக்கவே இருக்காது இல்லையா? அதாவது நம்முடைய பழைய மனிதனுடைய அந்த பழைய பாவங்கள் அப்படியே தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவ நம்ம எந்த மாரி தேடுறோம்? அதாவது ஏடிஎம் மெஷின் மாரி நமக்கு கடவுள் கேட்கிறதெல்லாம் குடுப்பார். நம்மளுக்கு கேட்கிற ஆசீர்வாதம்லாம் குடுப்பாருன்னு சொல்லி நம்ம தேடும்போது, நம்ம அந்த மாரி அந்த ஒரு எதிர்பார்ப்போட போம்போது, தேவன் நம்ம சுபாவத்த மாத்துறக்கு அவர்னால முடியாது. ஸோ, நம்ம எதற்காக தேவனை தேடணும்னா, முதலாவது நம்மளுடைய பழைய மனிதனை களைந்து போட்டு, இயேசு கிறிஸ்துவை நம்ம தரித்துக் கொண்டவர்களாய் மாறணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுறக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்மள கழுவப்பட வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் இல்ல. இயேசு கிறிஸ்து அற்புதம், அதிசயம் செய்யறக்கு இந்த உலகத்துல வர்றார் இல்லையா? அவரு 3 ஆண்டு காலம் ஊழியம் செய்த காலத்திலேயே நெறைய அற்புதங்கள் செய்தாரு, நெறைய அதிசயங்கள் செய்தாரு. எவ்வளவோ பேருக்கு முடவர்கள் நடந்தாங்க, கண்கள் திறக்கப்பட்டது, இல்ல அ காற்றை அதட்டுறாரு, இல்ல கடல அதட்டுறாரு, எல்லாமே அவர் கீழ்ப்படியிரு. ஆனா அவர் எதற்காக இந்த உலகத்துல பிறந்து, மனிதனாய் மனிதனாய் பிறந்து, அவரு உயிர குடுத்து, மறுபடியும் உயிர் தெழணும்னா, தேவன் நம்மளை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய பிள்ளைகளாய் மாற்றற்காக தான் தேவன் என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அனுப்புனார். இயேசு கிறிஸ்துவும் தன் பிதாவின் சித்தத்தின்படி அப்படியே தன்னை ஒப்புக்கொடுத்து, இல்ல ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து, இல்ல அவர் ஒரு கள்ளரை போல எண்ணப்பட்டார். எப்படி ஒரு திருடனை போல எண்ணப்பட்டு அவர கொலை செய்து, அவர் என்ன பண்றாரு, அந்த கடைசி எதிரியான மரணத்த வென்று அவர் உயிர் தெழுந்தார். எதற்காகனா, நம்மளுடைய பாவங்களை சுத்திகரிக்கிறதுக்காக. நம்ம உலகத்துல இருக்கிற அத்தனை பேத்தோட பாவமும் யார் மேல விழுந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து மேல. அவரு என்ன பண்ணாரு, மரணத்த வெற்றி சிறந்ததுனால நமக்கும் அந்த மகிமையில இல்லையா? நம்மனால இயேசு கிறிஸ்துவின் மூலியமா அவர் பிதாவுகிட்ட நம்மளுக்கு போறக்கு நமக்கு தகுதிய குடுத்துருக்காரு. நம்ம அதற்காக தான் நம்ம இயேசு கிறிஸ்துவ தேடணும். ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம அதற்காக தேடுறதே இல்ல. இல்ல. நெறைய பேர் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக தான். இல்ல மத்தவங்களுக்கு அந்த கடவுள் இருக்காங்க. எனக்கு இயேசப்பா இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு டெம்பிள் போறாங்க. நான் சர்ச்சுக்கு போறேன். இந்த மாரி இந்த உலகத்துல இருக்கிறவங்கள மத்தவங்கள கம்பேர் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம சர்ச்சுக்கு போறோம். ஆனா தேவன் என்ன சொல்லியிருக்காரு, என்ன சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள். இரட்சகர்னா என்னன்னா, நான் பாவத்துல இருக்கிறேன். நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்டு நான் பாவம் செய்யக்கூடாது. இல்ல அதற்காக தேவன் மரித்தார். ஆனாலும் நான் மறுபடியும் அந்த பாவத்திலிருந்து மீள்றதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவார்னா, இயேசு கிறிஸ்து தான் ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம ஒரு குழியில விழுகுறோம். நம்ம குழியில விழுந்து நம்ம மேல வர்றதுக்கு யாராவது ஒருத்தர் மேல இருந்து நம்மள கைப்பிடிச்சு தூக்கணும் இல்லையா? இல்லன்னா நம்ம குழியில தான் இருப்போம். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளே மேல வந்துருவோம். நம்முடைய கிரியையினால நம்ம மேல வந்துருவோம். நம்ம பரிசுத்தமா வாழ்ந்து மேல வந்துருவோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கடவுள் சொல்றாரு, உன்னால மேல வரவே முடியாது. அதுக்காக தான் என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர குடுத்து, நம்மள கடவுள் இயேசு கிறிஸ்துவை போல ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அப்படியே மாற்றிக்கொண்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, நம்மை தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரூபத்துக்கே மாத்தி, பிதாவின் பிள்ளைகளா மாத்திட்டு இருக்கிறார். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவ தேடணும். அப்படி இல்ல நம்ம வெறும் பணத்துக்காக, புகழுக்காக நம்ம தேடினோம்னா நம்ம பிற மதத்தார் மாரி அந்த உலகத்தார் மாரி இருந்துட்டு, நம்ம கடைசியா எங்க போவோம்னா, நம்ம நரகத்துக்கு தான் போவோம். அதனால இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த இரட்சகரா எதற்காக ஏற்றுக்கொண்டோம்? ஒருவேளை நம்ம உலகத்தின் காரியத்துக்காக ஏற்றுக்கொண்டோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு மனம் திரும்புவோம். கடவுள்ட்ட கேட்போம். கடவுளே! இவ்வளோ நாள் நாங்க அறியாமையில் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவ நாங்க எதற்காக தேடினோம்னா, ஒரு ஒரு உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக தேடிட்டோம். இன்னைக்கு நீங்க குடுத்த வசனத்தின்படி இல்ல வசனம் எப்படி சொல்லுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எபேசியர் 2:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பாவ மன்னிப்பின் மீட்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால அவரை நம்ம எதற்கு தேடணும், எதற்கு சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும், நம்ம பாவத்தை மன்னித்து அவரோடு அவர் இயேசு கிறிஸ்துவின் வலது வருஷத்துல உட்கார்றதுக்காக தான் நம்ம அவரை தேடணும் இல்ல. அதனால நம்ம இன்னைக்கு மன்னிப்பு கேட்போம். தேவனிடத்துல ஒப்புரவாவோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை போல ஒவ்வொரு நாளும் மாறி, பிதாவின் பிள்ளைகளைப் போல மாறி, நம்ம பரத்துல இயேசு கிறிஸ்துவை போல மகிமையின் மேல மகிமையாடுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.